உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். லாப சனிங்க. எல்லாருக்கும் சனி பார்த்து பயம்னா, சனி உங்களுக்கு ஃப்ரெண்டு, ஹீஸ் யுவர் பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த மாதிரி சொல்லலாம். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11லிருந்து 11, 12 ஒன்றை பார்க்கிறார். 1ஆம் இடம் என்ன, உடம்பை பார்க்குறார். அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறார் இந்த சனி பகவான். 11ஆம் இடத்து சனி பகவான் அதே நேரத்தில் 7ஆம் பார்வையை 5 பார்க்குறார். தமிழ் இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனை வரும். அவர்களுக்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணணும் சார், ஐயுஐ பண்ணணும். சில பேர் இட்ஸிலாம் பண்ணுறாங்க. எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க. ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை, ஒய்ஃபு, நல்ல வீடு, நல்ல வேலை, இதெல்லாம் இறைவன் கொடுக்கறது. அது ஒரு நேரத்தில் தான் கிடைக்கும். அது கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அப்போது இந்த சனி பகவான் 5 பார்க்கும்போது சனிக்கு ஒரு ஈகோ என்ன அப்படின்னா, அவர் ஒரு காரியத்தில் இறங்கினா செஞ்சிருவார். அது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உடையவர். ஸோ அப்போது 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் காதலின் நிமித்தமாகவே, அன்பின் நிமித்தமாகவே குழந்தை கொடுத்துருவார். மருத்துவம்லாம் வேணாம், டாக்டர்கிட்டலாம் போய் ஹனிமூன் போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானுடைய அருளால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அடுத்ததாக 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. 8ங்கிறது என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு இடம். நிறைய பேர் யாருக்கோ பலன் சொல்கிறாங்க. ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கு யாரும் பலன் சொல்கிறதில்ல. இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் பயப்படாதீங்க. சனி பார்த்துட்டார் உடம்பை. என்று சனி பார்த்துட்டாரோ, நாலுலேருந்து ஜிம்முக்கு போக போகிறீங்க. நாலுலேருந்து ஐ ஆம் பவர், மாதிரி நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். இந்த ஜோதிடம் என்பது நல்லா இருக்கும்போது பார்க்குற விஷயம் மட்டும் கிடையாது, மனசு நுழைஞ்சும் போது பார்க்குற விஷயமும் இதுதான். காயம் கட்டு போடுவதும் இதுதான். ஸோ அப்போது இந்த குரு பகவான் உனக்கு என்னப்பா, அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல இந்த ஏப்ரல்லேருந்து ஏப்ரல், மே, ஜூனுக்குள்ளே தமிழ் இந்த 3 மாதத்தில் குருவுக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் என்னென்னா, அவர் வந்தார் நவம்பர்லேருந்து ஆஃப்லைன்லேயே போயிட்டார். அதாவது வக்கரமாயிட்டார். ரிஷபராசிக்காரங்களுக்கு நியாயமாக அவர் தங்கமும் வெள்ளியும் புதையலும் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காமே ஓட்டிட்டார். இப்போது இந்த 3 மாதத்துக்குள்ளே குரு பகவான் கொடுத்துட்டு தான் போவார். எழுதி இங்கே சார் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா, தங்கம் வைக்கிற வேலையில் அவர் தங்கம் கொடுக்குறாராம்ல, தங்கம் அப்படி எடுத்துக்கலைன்னா, நீங்கள் ஏற்கனவே அடகு வச்சிங்க பார்த்தீங்களா நகை, அந்த நகையை நீங்கள் மீட்டுவீங்க. அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஏப்ரல் 20ஆம் தேதி அட்சய திருதி வருது பாருங்க. இந்த அழகாக புத்தாண்டு பிறந்தோடனே ஒரு 6 நாள்லாம் அட்சய திருதி. அட்சய திருதி வருவது யாருக்காகவும் கிடையாது, உங்களுக்காக தான். இப்போ தங்கம் விற்கிற விலையில் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் வாங்க முடியுமா? இப்போது சில பேருக்கு இவருக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் வருது இல்லையா, குழந்தையே பிறக்காது, உடம்பு நிலை சரியில்லாத ஐசியூ பேஷண்ட்டுக்கு சரியாக வருது இல்லையா. பார்க்குற ஒரு குருங்க, குரு நினைத்தால் என்ன வேணால் பண்ணுவார். அதனால தான் குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. அப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பழைய நகையை மீட்டுவீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். இதில் ஜூனுக்கு அப்புறம் ஒரு வெர்ஷன் 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். இது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குரு பகவான் முழு ஒரு சக்தியோட, முழு வீரியத்தோட 7ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் சண்டை இருக்கிறவங்களுக்குலாம் குடும்ப சண்டைலாம் சரியாயிடும். ஃபாரின் போக போகிறீங்க முக்கியமாக. அடுத்ததாக பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் வரப்போகிறது.
11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்க போகிறார். இந்த வருஷம் ஃபுல்லாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 10ல் ராகு வேற. பணம், காசு, காசு, பணம், துட்டு, மணி, பணம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே பொன்மகள் வந்தால் பாருங்கள், உங்கள் கடன்னா ஒழிய போகுது. சூப்பராக இருக்கு. ஸோ அவங்க எந்த மாதிரியான பரிகாரம்லாம் மேற்கொள்ளணும், எந்த மாதிரியான கோயில் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும்? அடிக்கடி குரு பகவானை பார்த்துட்டே வரணும். குரு பகவான் அந்த 5 பவுன் ஒன்றும் பெண்டிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். குரு பகவான்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். குருவை பார்க்கணும். பொன்னார் மேனியனே, எனக்கு இந்த வருஷமாவது வறுமையிலேருந்து விடுதலை கொடு என்று கேட்கணும். ஆலங்குடி செல்லலாம், திட்டை செல்லலாம். அது மாதிரி பாடியில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க சென்னை பாடி திருவலியதாயம்னு பேர், பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகலாம். அது குருஸ்தலங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. அது அங்கே போய் பாருங்கள். மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு. ஸோ இந்த வருஷத்துக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு எவ்வளோ மார்க் தருவீங்க? 100க்கு 100 மார்க், பிரமாதமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல போய் சனீஸ்வரரும் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் கொடுக்கும். முதல்ல திருமண பாக்கியம், உத்தியோகம், வேலையில் நல்ல பேர், மேல் அதிகாரிகள் உங்களை தங்க தட்டில் வச்சுட்டுக்குவாங்க. இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகள் தொந்தரவாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் போயிடுவாங்க, புதிய அதிகாரிகள் வருவாங்க. அதனால் உங்களுக்கு மனோதைரியம். முன்னெல்லாம் ஆஃபீஸ் போகும்போது ஏன்டா ஆஃபீஸ் போகிறோன்னு இருக்கும். இப்போ ஆஃபீஸ் போகும்போது நிம்மதியாக போகலாம், ஒரு ஆர்வத்தோடு போகலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிட்டும். தங்கத்தினுடைய விலை ஏறினாலும் சரி, விலை குறைந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்கம் வீட்டில் சேரும். தங்கம் சேரும் அப்படின்னாலே கெட்டி மேளம் கொட்டும் தான் சொல்ல முடியும் இல்லையா? கெட்டி மேளம் கொட்டும். அதே நேரத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழந்தை பாக்கியத்துக்கும் விதை விதைக்கும், நேச்சுரலாகவே பிறக்கும். சில பேருக்கு தான் அந்த மாதிரி IOL, IVF டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம். சார் நான் பெங்களூர் போகட்டுமா, இல்லை ஹைதராபாத் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா ஏதோ ஒரு 2 ரூபா சம்பாதிக்கலாமே, ஏதோ ஒரு வீடு வாங்கலான்னு பார்க்குறேன், சொந்த வீடு அமையவே மாட்டேங்குது, வீடு நல்லா இருந்தால் நியூமராலஜி நல்லா இல்லை, நியூமராலஜி நல்லா இருந்தால் வாஸ்து நல்லா இல்லை, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை தள்ளி போய்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த காலத்தில் நல்லபடியாக வீடு அமையும், ஃப்ளாட் அமையும். முதல்ல வாங்கிக்கிங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலாம். வெளிநாடு அவங்கள அனுப்புறது, இல்லை அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, அவங்களுக்காக பொண்ணும் பொருளும் சேர்க்கறது, தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கிறது அப்படின்னு அசட்டு சேரும். லாபஸ்தானத்தில் ஸ்திர கிரகமான இவர் இருக்கார் இல்லைங்களா, சனீஸ்வரர். ஆகவே உங்களுக்கு சனி கொடுத்தால் யார் தடுப்பர், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல மன நிம்மதி தரக்கூடிய, குடும்பத்தில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் உறவுகள் பிரிஞ்சு போனதெல்லாம் ஒன்றா சேரும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. இந்த குலதெய்வ வழிபாடோ பித்ருக்களுக்கு தர்ப்பணமோ ஏதாவது குறையாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள். இது 2ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். இது 2ம் செஞ்சு முடிச்சுட்டு இஷ்ட தெய்வம், இந்த கலியுகத்தில் இஷ்ட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வெங்கடேச பெருமாள். வெங்கடேச பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் வரும்னா நிச்சயமாக வரும். படிக்கிற குழந்தைங்க, திருமண வாழ்க்கை, வியாபாரம், தொழில், அதே மாதிரி உங்களுக்கு முதல் 6 மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறார், உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு இன்னும் அதிக பலன்களை தருவார். படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேற்கொண்டு படிக்கலாம். சைடில் நான் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா சார் அப்படின்னா, எஸ், எக்யூப் பண்ணிங்க. உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கை வரும். எதிர்காலத்துக்கு இப்போவே நீங்கள் வித்துடலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலமாக இருக்கும். ஆக நான் சொன்ன இந்த 3 பரிகாரம் தப்பாமல் செய்யுங்க, தெளிவாக செய்யுங்க. இந்த சந்தேக புத்தியை விட்டுருங்க. தெளிவாக சிந்தனை செய்து தீர்க்கமான முடிவெடுத்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பொது பலன் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம்.
முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு ராஜாவாக இருக்கார், செவ்வாய் மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்காடு சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சுருக்கார். அவர் பாடி அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும், போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது. ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க, அகலக்கால் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான். ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்னவோ அது பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க. இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள் தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும், குரு அரசனாக வருவதும், மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும், அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும், நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக, ரொம்பவே சூப்பர் டூப்பராக, ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க ராசி எது அப்படின்னா ரிஷபம் அப்படி தான் சொல்லணும். ரிஷபம் ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு வந்து பாருங்கள், நான் நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ரிஷபம் தான். ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்கிறது, அதுக்கும் மேலே எனக்கே தெரியும், என்னோட ரிசர்ச்சே பேசிக்காக வந்து பாருங்கள் 17 இயர்ஸாக ரிஷபம் ஏன் கஷ்டப்படுது, ரிஷபத்தினோட லைஃப்பில் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் என்ன, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரிசர்ச்னோட ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னே சொல்லலாம். அதை நான் வந்து ரிஷபத்தினோட ப்ராப்ளம்க்கு காரணம் என்னன்னு தேடுதல். அந்த தேடுதல்னால தான் வந்து பாருங்கள், நான் சிம்மத்தை பற்றி பேசும்போது நிறைய கீழே கமெண்ட் கொடுக்கும், மேடம் சிம்மம் போல அப்படிம்பாங்க. நான் மிதுனத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் மிதுனம் போல. இப்படி 4-5 கமெண்ட்டாவது வரும். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா 20 வயசில் ரிஷபம் புரிஞ்சிச்சு அப்படின்னா 40 வயசில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். 40 வயசில் புரிஞ்சிச்சுன்னா கூட 60 வயசில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்க. 60 வயசில் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா கூட வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிப்பீங்க. காரணம் என்னென்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நாளைக்கு எங்களுக்கு சாவு வருது அப்படின்னா கூட இன்றைக்கி ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப எந்தூவாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்க நான் ரெடி அப்படின்னா முதல்ல ரிஷபத்தை சொல்லலாம், ரெண்டாவது தான் மகரத்தை கூட சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாருங்கள், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ், இன்பில்ட்டாகவே நிறைய எனர்ஜி இருக்கும், நிறைய டேலண்ட் இருக்கும். இருந்தாலும் இந்த ரொமான்ஸு, லவ்வு, அன்கண்டிஷ்னல் லவ்வு, அன்பு, பாசம் இதனாலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போவீங்க. அதையெல்லாம் தூக்கி அதாவது ஓரம் கட்டி வச்சிடுங்க, மூட்டை கட்டி வச்சிடுங்க. இந்த வருடம் மட்டும் இல்லைம்மா, 2028 அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே உங்களுக்கான வருடமா. ஓடிட்டே இருங்க. எதுக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாமா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ரிஷபத்துக்கு நல்ல காலம், அத்தி பூத்தா போல் வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள், நிறைய டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இருந்து நிறைய ரிஷபராசி பெண்கள், இப்போ இது ஆண்களுக்குன்னே நான் சொல்ல, ஆண்கள் எந்த ராசியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை அப்படின்னே செய்வாங்க. ஆனால் பெண்கள் வந்து பாருங்கள், திருமணமான பின்னாடி எங்கள் கணவரோட குடும்பத்துக்கு பிடிக்கல, அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் இப்படி சொல்கிற ரிஷபம் நான் நிறைய பார்த்துருக்கேன். குழந்தை பெற்றோன்னே என் குழந்தைக்காக நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் மேடம் இப்படி சொல்கிற ரிஷபத்தை பார்த்துருக்கேன். அப்படியா இருந்தாலும், இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லைங்க, அப்படியா இருந்தாலும், நான் இது வரைக்கும் வேலைக்கே போகல, அப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ரிஷபத்தில் ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. சின்ன அளவிலாவது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தொழில் என்ன பண்ணுறது அப்படின்னு பண்ணுங்கள். தொழில்னால் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் இல்லை, சின்ன அளவிலாவது ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கான பிராப்தம் இருக்குது. இதை எதை வச்சு சொல்கிறீங்க, வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறேன், இந்தம்மா வாயில் வருதெல்லாம் சொல்லுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், லாபஸ்தானத்தில் சனி, உபஜயஸ்தானத்தில் சனி. லாபஸ்தானத்தில் சனி, நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ, நான் மிச்சம் சொச்சொல்லாம் வைக்க மாட்டேன், நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ எல்லளவும் குறை வைக்காமல் நான் கொடுத்துருவேன். ஆக சனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க. ஒரு வார்த்தை உண்டு ஜோதிடத்தில், சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்களேன், நல்லது தானே. சரி, சனியை பற்றி மட்டும் வச்சு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதாவது தொழில் ஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படிம்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கா. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் இருக்கக்கூடிய பாவி யாரு? ராகு. அரசனை போல யோகம் சட்டுன்னு கொடுத்துருவான். பெருசாக உனக்கு கொடுக்கணுமா வேணாமா அதெல்லாம் யோசிக்க மாட்டான். அட என்னப்பா அரச பதவி தானே வேணும், இந்த எடுத்துக்கோ சிம்மாசனத்தை, இந்த எடுத்துக்கோ கிரீடத்தை அப்படின்னு கொடுக்கக்கூடிய மைண்ட் செட் ராகுக்கு உண்டு. ராகுவை பற்றி கெடுபலன்கள் தான் சொல்லுவாங்களே தவிர ராகுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உனக்கு தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா இப்படிலாம் கொடுக்க மாட்டான், வாரி இறைப்பா. அப்போ தொழில் ஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவான்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச தொழிலே நான் சொல்கிறேன். ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எஃபிகசி ரொம்ப இருக்கும், இன்பில்ட்டாக நிறைய திறமை இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் ரிஷபத்தில் பிறந்துட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன இருக்குது? அப்போ அந்த திறமை, ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதை பக்காவாக டயக்னோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டம் பாம்பே, டெல்லி, பெங்களூர் மாதிரி சிட்டியில் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, முன்ன சொன்ன மாதிரி சில 100 மக்களுக்கு மட்டுமே தெரிந்த நீங்கள் பல லட்சம் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நோன் ஃபிகராக வரத்துக்கான, ஃபேமஸ் ஃபிகராக வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. மைனஸ் ஏதாவது இருக்கோ? ஆப்வியஸ்லி இருக்குது. என்னென்னா, 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. குரு சண்டால யோகம்ன்றதுக்கு 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வந்து தொழிலில் திடீர்னு ஃபேமஸ் ஆகிடும், திடீர்னு பெரிய ஆள் ஆகிடும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோன் ஃபிகர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக ஒருத்தவங்க திடீர்னு டெவலப் ஆகுறாங்க அப்படின்னாலே 4 கண்ணு அவங்கள பார்க்கும், ஒரு பொறாமை அப்படின்றது இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 400 கண்ணு பார்க்கும். ஸோ வேலையில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஏறின ஏனியை அப்படியே தக்க வச்சுக்கணும். அப்போ இன்பில்ட்டாக உங்களுக்கு திறமை இருக்கும், அதை நம்ம பெருசாக யோசிக்க வேண்டாம். காற்றுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காற்றடிச்சு கலசத்தில் உட்கார்ற பேப்பர் கிடையாது ரிஷபராசி என்பர்கள், புரியுதுங்களா? இருந்தாலும் கவனம் அப்படின்றத அதில் வச்சுக்கோங்க, சிதற விட வேண்டாம். ஸோ இதில் கவனமாக இருங்க. 4ஆம் பாவத்தில் கேது.
சுகஸ்தானத்தில் கேது நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கு, வெளிநாட்டில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, வெளிநாடு டூர் போகிறதுக்கு, இல்லைம்மா எனக்கு பத்துமலை முருகனை பார்க்கணுன்னு ஆசை, இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன், கதிர்காம முருகனை போய் பார்த்துட்டு வந்தேன், இப்படி நம்ம போகிறதுக்கான பிராப்தம் இதெல்லாம் உண்டு. ஃபாரினில் சம்பாதிக்கலாம், படிக்கலாம், இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பிராப்தம் இருக்குது. அத்தனையும் கேத்து ஏற்படுத்தி கொடுப்பா. ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். இன்ஃபெக்ஷஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இது தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால அம்மானோட ஆரோக்கியத்துலையும் கவனம் வேணும். பொதுவாக உங்களுக்கும் உங்கள் அம்மாக்குமான இடைவெளி கொஞ்சம் விரிவடைகிறதுக்கு, கொஞ்சம் கேப் இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக ரிஷபத்துக்கு எந்த சொந்தம் இருக்குது, எந்த சொந்தமும் இருக்கிறதில்ல என்னோட ரிசர்ச் பொறுத்த வரைக்கும். பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம ரிஷபமா நேராக கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கோங்க, ஐயா எனக்கு நானே தான் சப்போர்ட்டு. இந்த அஜித் சார் ஒரு படத்தில் பேசுவார் பார்த்தீங்களா, என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் செதுக்கிக்கந்துன்னு. அதுதான் ரிஷபம். நீங்களா செதுக்கிக்கந்து தான், நீங்களே தான் பிரச்சனை. ஸோ பிரச்சனை நீங்கள் தான். அந்த உண்மையான அன்பை நோக்கி தேடுவீங்க. அந்த தேடுதலை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் சாதிக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் குரு பகவான் 6ஆம் மாதம் வரைக்கும் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருந்துச்சு. நம்ம கூட ஒரு புது உறவு வந்து பார்த்திங்கன்னா உறவாடிட்டு இருக்கு. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி விட்டக்குறை தொட்டக்குறை உறவாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புது சொந்தமாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு உறவாடிட்டுருக்கு. உறவாடட்டும், தப்பு இல்லை. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 3ஆம் பாவத்தில் குரு பகவான் போயிடுவார். ஸ்தான பலம் பெருசாக இல்லையேம்மா, யோசிக்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு குரு நட்பு கிடையாது, பகை கிரகம் தான். இருந்தாலும் 3ஆம் பாவத்தில் குரு என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவு, எழுத்து, திறமை எல்லாம் அதிகரிக்கும். அதுக்கும் மேலே குருனோட உச்ச பார்வை சூப்பராக இருக்குது. கவலைப்பட வேண்டாம். ரிஷபம் நான் முன்னமே சொன்ன மாதிரி ரிஷபத்துக்கான வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி, இருந்தாலும் நீங்கள் பரிகாரம்னு ஏதாவது சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா, கண்டிப்பாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நான் பரிகாரம் சொல்லுவேன். என்ன, பொதுவாக வந்து பாருங்கள், எல்லாரையும் நம்பி ஏமாறக்கூடிய ராசி அப்படின்றதுனால நம்பி ஏமாறக்கூடாது. அதே மாதிரி நம்மளை பார்க்கும்போதே நம்மளை பார்த்து ஒரு அடி தள்ளி நிற்கணும். கிட்ட வந்தால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேஸ்ட் பீஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். சட்டுன்னு ஏமாந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். என்னம்மா சாப்பிட்டியா, என்னம்மா சாப்பிடுமா, அவள் தான் 2 வார்த்தை போதும் ரிஷபம் ஃப்ளாட் ஆகிறதுக்கு. இது வந்து நம்ம ரொம்ப டம்மி பீஸுன்னு கிட்ட வந்து பழகுனா தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப டெரிஃபிக்காக இருப்போம். அந்த ஒரு இதிலே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே யார் நம்ம கிட்ட வந்து பழகணும் அப்படின்னாலும் பயப்படணும். அதுக்கு என்ன பண்ணணும், அம்பிகையினோட வழிபாடு பண்ணுங்கள். அம்பிகைக்கு எத்தனையோ மந்திரம் இருக்கேம்மா, எது பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையான மந்திரம் இருக்குது. மைஷாசுரமர்தினி ஸ்லோகம். யார் ஒருத்தர் மைஷாசுரமர்தினி ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ ஆல்வேஸ் சக்ஸஸ், எவ்ரிதிங் சக்ஸஸ். தொட்டதெல்லாம் தொடங்குறது வந்து பார்த்திங்கன்னா மைஷாசுரமர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்போது. அதே மாதிரி யார் நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் ஏமாற்ற முடியாது. ஆக இந்த மந்திரத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலை செய்யுங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். பிறக்க போகிற ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்குது. எப்படிங்க, அதுக்கு என்னங்க ஆதாரம்? அதுதான் கேட்குறீங்க. உங்கள் லக்கணத்தில் தாங்க பிறக்குது. ரிஷபராசியை லக்கணமாக கொண்டு தான் புது வருஷமே பிறக்குது. பொதுவாக ரிஷபராசியில் ஒருவர் பிறக்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து தெய்வத்துடைய அருள் உண்டு, மகாலட்சுமியுடைய அருள் உண்டுன்னு அர்த்தம். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன்னாலே மகாலட்சுமி தான். அவர் ரிஷபராசியில் பிறந்த பலருக்கு எங்கெங்க காசு பணம் எங்களுக்கு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது. தினந்தோறும் மகாலட்சுமி பூஜை பண்ணணும்.